ஹாய் மக்களே! இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம IELTS பத்தி பார்க்க போறோம். IELTSனா என்ன? IELTS படிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும்? அத ப்ரிப்பேர் பண்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? அது எங்க போய் எப்படி படிக்கிறது? அது மட்டும் இல்லாம IELTS ஓட ஸ்கோர் ஸ்ட்ரக்சர் என்ன? மினிமமா எவ்வளோ ஸ்கோர் எடுத்தா IELTSல வந்து பாஸ்ன்னு கன்சிடர் பண்ணுவாங்க. அதாவது ஒரு டீசென்ட்டான ஸ்கோர்ன்னு காலேஜோ இல்ல வேலைக்கு போறீங்களா, அதுக்கோ அதுல வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் IELTS ஓட ஃபுல் ஃபார்ம் இன்டர்நேஷனல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் சிஸ்டம். IELTS வந்து உங்களால வந்து இங்கிலீஷ்ல வந்து பேச முடியுதா? கவனிக்க முடியுதா? படிக்க முடியுதா? கே அப்புறம் வந்து எழுத முடியுதா? இந்த 4மே பார்க்குற எக்ஸாம் தான் வந்து IELTS. IELTSஓட மார்க் ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்க்கலாம். IELTS வந்து மொத்தமா 9 மார்க். ஆக்சுவலா வந்து ரீடிங்க்கு 9 மார்க்கு, லிசனிங்க்கு 9 மார்க்கு, ரைட்டிங்க்கு 9 மார்க்கு, ஸ்பீக்கிங்க்கு 9 மார்க்கு. இந்த 4மே ஆவரேஜ் பண்ணி திருப்பியும் வந்து அந்த மொத்தமா 9 மார்க்ல உங்க மார்க் எவ்வளோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல பார்த்தீங்கன்னா, இந்த எல்லா செக்ஷன்லயுமே வந்து நீங்க மினிமமா 6 எடுத்திருக்கணும். அது இல்லாம ஆவரேஜும் வந்து 6க்கு மேல இருக்கணும். இதுல வந்து ஒரு சில பேர் சொல்லுவீங்க, "ப்ரோ நான் வந்து ரீடிங்ல வந்து 8 எடுத்திருக்கேன். லிசனிங்ல வந்து 7 எடுத்திருக்கேன். ஸ்பீக்கிங்ல வந்து 6 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ரைட்டிங்ல தான் 5.5 ஆயிடுச்சு. ஆனா ஆவரேஜ் வந்து 6க்கு மேல 6.5 இருக்கு." அப்படின்னு சொன்னா, அது பரவால்லையா? அந்த மார்க் ஓகேவா? அப்படின்லாம் கேட்பாங்க. ஆக்சுவலா அந்த மார்க் ஓகே கிடையாது. மினிமமா எல்லா செக்ஷன்லயும் வந்து நீங்க 6 மார்க் எடுத்தே ஆகணும். ஸோ, எல்லா செக்ஷன்லயும் பேஸ் மார்க் வந்து 6 அவுட் ஆஃப் 9. 6 எடுத்தா தான் நீங்க குவாலிஃபைட்ன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அ இந்த ஆவரேஜ் எப்படி எடுக்குறாங்க அப்படின்ட்டு. நீங்க வந்து ஒரு 2 செஷன்ல வந்து 8, 8 எடுத்திருக்கீங்க. இன்னும் 2 செஷன்ல 6, 6 எடுத்திருக்கீங்கன்னா, 8+8+6+6 டிவைடட் பை 4ன்னு போட்டீங்கன்னா 7ன்னு வரும். ஆக மொத்தத்துல உங்களோட ஆவரேஜ் மார்க் நீங்க அந்த மாரி ஒரு ஸ்ப்ளிட் அப்ல எடுத்திருந்தீங்கன்னா, உங்க ஆவரேஜ் மார்க் வந்து 7ஆ இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து ஆவரேஜா நீங்க IELTSல எவ்வளோ ஸ்கோர்ன்றத அவங்க கணக்கு போட்டு சொல்லுவாங்க. இதுவே வந்து உங்களுக்கு 6.75 வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதையும் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி 7ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து IELTSல வந்து அந்த ஸ்கோரிங் சிஸ்டம் இருக்கு. அடுத்ததா வந்து IELTS வந்து வெறும் படிக்கிறவங்க மட்டும் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க நெறைய பேரு. அப்படி கிடையாது. வெளிநாட்டுக்கு படிக்க போறவங்க மட்டும் இல்லாம, டைரக்ட்டா இந்தியால இருந்தே H1B வாங்கிட்டு வேலைக்கு போறவங்க எல்லாருமே IELTS எக்ஸாம் எழுதணும். அப்பதான் வந்து விசா இன்டர்வியூல வந்து அது கண்டிப்பா மேண்டட்டரி. ஸோ வந்து அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா இந்த நாட்டுக்குலாம் போணும்னா IELTS கம்பல்சரி. படிக்கவோ, வேலைக்கோ. அடுத்தது IELTS பண்ண எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்குறாங்க. IELTS பண்ண வந்து அப்ராக்ஸிமேட்டா அந்த கோர்ஸ் வந்து ஒரு $100 to $200 திருப்பி அந்த எக்ஸாமும் ஒரு $175 to $190 எவ்வளவோ. ஸோ ஆக மொத்தத்தில பார்த்தீங்கன்னா, IELTS பண்றதுக்கும் ஒரு $350 to $400 ஆயிடும். ஸோ நீங்க கான்சர்வேட்டிவா எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட GREக்கு ஒரு $400 அதாவது 30,000. IELTSக்கு ஒரு 30,000. ஸோ GREயும் IELTSம் அமெரிக்கால எம்எஸ் படிக்க வரணும்னா ரொம்ப மேண்டட்டரி. IELTS மட்டுமே கூட நெறைய கண்ட்ரீஸ்க்கு வந்து ரொம்ப மேண்டட்டரி. GRE வேணான்னு சொல்ற கண்ட்ரீஸ் கூட IELTS வேணும்னு கேட்பாங்க. ஸோ இந்த வீடியோல வந்து நீங்க IELTS பத்தி நெறைய தெரிஞ்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஆனா இந்த வீடியோல நான் வந்து IELTS ஓட ஒரு எக்ஸாம்பிள் சொல்லல. IELTS பத்தி இன்னும் டீப்பா பேசல. இந்த கொஸ்டினுக்கு பதில் சொல்லல. இல்லன்னா நீங்க IELTS வந்து ஒரு 4, 5 வீடியோல ஒரு கிளாஸ் மாரி எடுத்தீங்கன்னா நல்லாருக்கும் அப்படின்னு நெனைச்சீங்கன்னா, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏற்கனவே தெரியும். GRE வீடியோலயோ பார்த்திருப்பீங்க. மினிமமா 25 கமெண்ட்ஸ் வந்தா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 வீடியோஸ் ஆவது நம்ம IELTS வந்து அந்த மாடல் கொஸ்டின்ஸ் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். அதோட ஸ்ட்ரக்சர பார்க்கலாம். வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். மறக்காம இந்த வீடியோவ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம காட்டுவாசி தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in next video. Until then, bye bye.